ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சமைக்க போகிறோம். என்ன சமைக்கிறோம் அப்படின்றதான் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நான் வந்து வீட்டில் எல்லாம் காய்கறிலாம் வாங்கி வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் சமைக்க போகிறேன். என்ன சமைக்கிறோம், என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இப்போ என்ன சாப்பிட்றேன், முட்டை, ப்ரெட்டு, பட்ரு, டீ குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து சமைக்கும் போது பார்ப்போம். ப்ரெட்டு, முட்டை போட்டு காலையிலே வந்து எழுந்திரிச்சோன்னே டீ குடிச்சிட்டு இதை சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு சமைக்கணும் நம்ம. ஓகேவா? ரொம்ப நாள் வச்சு செய்வேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் தான் செய்வாங்க, கடையில் வாங்கவே கூடாது. மோஸ்ட்லி கடையில் சாப்பிட்றதே எனக்கு பிடிக்காது. அதுதான், அதுக்காகவே நானே சமைக்க எல்லாம் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செய்யணும். சமைக்கிறதுக்கு எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி பண்ணுறோன்றதை பாப்பா அரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த அரிஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வைப்போம். இன்றைக்கி என்ன சிம்பிளாக நான் செய்கிறேன் அப்படின்னா, தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சாதம் பக்கத்தில் வச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு போட்டுருவோமா? நல்லா வதக்கணும். சமையல் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறேன். சமையல் வீடியோ வருது, ஸோ சப்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் சமையலை தெரிக்க விடுறோம். நம்ம என்னென்ன சமைக்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் சமைப்பேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும். நல்லா இருந்துச்சாச்சு. நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா போடுறோம். மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. சாம்பார் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. அரைச்ச மிளகாத்தூள், சரி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓகேவா? வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம வந்து இப்போ கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நான் செஞ்சாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். நேரம் வெந்திருக்கும். அடுத்து நம்ம தக்காளி தொக்கு தான் வைக்கணும். சாதம் வெந்துக்கிட்டு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு, இந்த சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் மாற்றுவோம். இப்போது மாற்றிட்டு ரெடி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல். சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி தொக்கு வைப்போமா? தக்காளி தொக்கு வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணுவோம்.
வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினா தான் தக்காளி போடணும், அதுக்கு முன்னாடி போடவே கூடாது. நல்லா மெரூன் கலரில் வரணும் வெங்காயம். அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சா தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிருச்சா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாடு இப்படி தான் வடிப்பேன். இப்படி வடித்தா கொஞ்சம் தண்ணி நல்லா இருத்தும், அதுக்காக நான் இப்படி வடிப்பேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணுவோம். வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து தக்காளியாக இருந்தாலே சுத்தமாக பிடிக்காது. நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேனே. நல்லா வதங்கட்டும். ஏன் தக்காளி தொக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து நான்வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுத்தோடனே அது இதுன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ டைமில் நமக்கு எடுத்தோடனே இது சிம்பிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேவரெட்டேன்னே சொல்லலாம். இது தக்காளி தொக்குனாலே எனக்கு பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த உருளைக்கிழங்கு தக்காளி தொக்குனாலே எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், செஞ்சு ஒருத்தவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் ஃபேவரெட். எனக்கு இது செய்ய சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடுது. மற்ற டைமில் எப்படியாவது நம்ம சிக்கன் எடுத்து அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு இதை அப்படியே டக்குன்னு செய்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம வெறும் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் லைட்டாக சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நான் லைட்டாக தான் சாப்பிடுவேன், காரம் அந்தளவுக்கு நான் சாப்பிட மாட்டேன். லைட்டாக சாம்பார் மசாலா போட்டுக்கோங்க. நான் நிறையா மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் ரொம்ப சூடாக இருக்குது தெரியாமல் குச்சிட்ட பங்கு. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. லைட்டாக கிரேவி ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வதங்கவும் செய்யும். அதுக்காக அதிகமாகலாம் ஊற்றுறாங்க. கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக வதங்குவோம், அதுக்காக. ஓகே, நல்லா வதங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்க்கணும். பூண்டுலாம் போட்டிருக்கேன் நான், அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெயாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப எண்ணெயெல்லாம் செய்வாங்க, பட் நம்ம ஆனால் அந்த மாதிரிலாம் செய்வோம். ஏன்னா எனக்கும் எண்ணெய் அந்தளவுக்கு ஊற்றினாலும் பிடிக்காது, அதனால தான். என்னென்ன மாதிரிலாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சமைச்சு உங்களுக்காக வீடியோ போடுறேன்.
இதுக்கப்புறம் சமையல் இல்லையாலே இறங்கியாச்சு. நம்ம தேவையானது சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஸ்நாக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், சாப்பாடு வேணாலும் சொல்லுங்கள், பிரியாணி வேணாலும் செய்யுங்க, எது சொன்னாலும் செய்வேன். இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க, இது வேணும் எனக்கு அது வேணும்னு சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு சமைச்சு தான் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் சமைச்சு வீடியோவாக போடுறேன், அதில் பார்த்து ரசிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தக்காளி தொக்கு ரெடி. அப்புறம் என்னங்க, ஃபைனலாக சாப்பிடும் போது தான் பார்க்கணும். மேலே நான் லைட்டாக வந்து கொத்தமல்லி போடுவேன், ஆனால் கொத்தமல்லி இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, இது கருவேப்பிலை மட்டும்தான் கொடுத்தாங்க கடையில், கொத்தமல்லி கேட்டால் இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம லைட்டாக வேணால் பெப்பர் வேணால் போட்டுக்கலாம். பெப்பர்ன்றது வந்து எந்த சாப்பாடில் வேணால் போட்டுக்கலாம், நம்ம குழம்புல வச்சா. லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டிங்கன்னா மேலே அப்படியே அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் போட்டிருப்பேன், பட் என்கிட்ட இல்லாதனால நான் போடல. உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. தக்காளி தொக்கு முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் தான் இதுக்கு சைடிஸ். நம்ம வந்து சாப்பிடும் போது பார்ப்போமா. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக. ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லது, எடுத்துக்கோங்க நீங்களும். சமைச்சிருக்கோம் தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு பொரியல், சாதம். ஓகேவா, எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைச்சிருப்பேன் எல்லாமே. இதுவே போதும், குட்டி குட்டி பாத்திரம் எனக்கு. சமைச்சாச்சா, இதுக்கப்புறம் சாப்பிடும் போது பார்ப்போம். நானே தெரியாது எனக்கு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கிச்சன் இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு எல்லாமே க்ளீனாக வச்சுருவேன். சாப்பாடெலாம் அங்கே இருக்குது, அப்புறமா எடுத்து இங்கே வைப்பேன். ஓகேவா, நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுவோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, சாப்பிட போகிறோம். வந்து ஈவினிங் டைமில் வந்து ஆப்பிள், பெரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்ணும். அடுத்து டீ போட்டுட்ருக்கேன். தக்காளி தொக்குலாம் வச்சு சாப்பிட்டது ஈவினிங் இது. ஓகேவா, நைட்டுக்கு வந்து தோசை எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து தோசை ஊற்றிட்டு மாவு பாருங்க வாங்கிட்டு வந்தேன். சட்னி அரைச்சிட்டு சாப்பிட வேண்டிதான். நைட்டி தான் பார்ப்போம். ஓகேவா, மாவுலாம் ஊற்றி வச்சுங்க. டீ கொச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்கணும் நம்ம. ஓகேவா, ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும். தக்காளி போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புது மிக்ஸி தான் சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா என்னோடய மிக்ஸி உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்க இல்லைன்னொன்னே நம்ம வந்து புதுசு எடுத்து பிரித்து யூஸ் பண்ணுவோமா இன்றைக்கி. அதெல்லாம் சட்னி அரைக்க போகிறோம். சட்னி அரைக்க போகிறோம். புதுசு எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குல்ல புதுசு. முட்டை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடெலாம் சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் நான் எடுத்துகிட்ருக்கேன். காலையில் என்ன சமைச்சேன், மதியம் என்ன சமைச்சேன், நைட்டு என்ன சமைச்சேன்ற வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஒன்லி சமையல் வீடியோ தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ நைட் டைமில் இப்படி சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணுவேன் நான். என்னடா இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் சாப்பிடுவேன் நான். எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துப்பேன், அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிப்பேன். மோஸ்ட்லி அது பழகிருச்சு. ஸோ அப்படி தான் சாப்பிடுவேன். சரியாக சாப்பிடல அப்படின்னா இதில் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணிவிட்டு தூங்க எத்தனை மணி ஆகும்ல. ஸோ இதோட நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தரமான வீடியோவில் பார்ப்போம். பாய்.